ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நீஸ் கிச்சனில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னோட ஸ்டைல் கீரை கடையல். இன்னைக்கு பாலக்கீரை யூஸ் பண்ண போகிறேன். இதே ரெசிபியை நீங்கள் முளைக்கீரை சிறுகீரைக்கும் யூஸ் பண்ணலாம். இப்போ வாங்க வீடியோக்கு போகலாம். இன்னைக்கு நான் யூஸ் பண்ண போகிற பாலக்கீரையோட கட்டு சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாப் பண்ண அப்புறம் 3.5 கப்பு வரும். அதை வச்சு தான் மீதி எல்லா மெஷர்மெண்ட்டும் இன்னைக்கு நான் சொல்ல போகிறேன். முதல்ல கீரைக்கு தேவையான பருப்பை குக் பண்ணிக்கலாம். 1/4 கப்பு பாசிப்பருப்பை 6 மணி நேரம் ஊற வச்சுட்டு பருப்புக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுட்டு அதுக்கு மேலே 3 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணலாம். பச்சை மிளகா தான் இந்த ரெசிபிக்கு மெயின் ஸ்பைஸ் ஃபேக்டர். ஸோ உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே 3/4 கப்பு சாப் பண்ண தக்காளி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/4 டீஸ்பூன் பெருங்காய பொடி, 1/4 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்து ப்ரெஷர் குக் பண்ணலாம். குக்கிங் டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பருப்புக்கு என்ன குக்கிங் டைமோ அதே குக்கிங் டைம் தான் தேவைப்படும். நிஞ்சா இன்ஸ்டன்ட் பாட் பொறுத்த மட்டும் 6 மினிட்ஸ் ஹை ப்ரெஷர் வச்சிடலாம். ப்ரெஷர் குக்கராக இருந்தால் நீங்கள் எவ்வளோ விசில் விடுவீங்களோ விசில் விட்டுக்கோங்க. இது குக் பண்ணும்போது இன்னொரு சைடில் கீரையை குக் பண்ண ஆரம்பிக்கலாம். நான் கல் பதிச்ச கீரை சட்டி தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் எந்த சட்டி வேணாலும் யூஸ் பண்ணலாம். பட் கல் பதிச்ச கீரை சட்டி யூஸ் பண்ணும்போது ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்குது. இது நல்லா மசிக்க முடியும். கடையிறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். பட் உங்ககிட்ட கல் பதிச்ச கீரை சட்டி இல்லை அப்படின்னா ரெகுலர் பேனில் குக் பண்ணுங்கள். மசிக்கிற எஃபர்ட் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் ஆகும். அவ்வளோதான். நான் சொல்ல போகிற வாட்டர் மெஷர்மெண்ட்ஸ்லேருந்து இது எல்லாமே சேம் தான். இந்த சட்டியில் குக் பண்ணுறதுக்கு முதல்ல இந்த சட்டியோட பேஸில் தண்ணி நிரம்புற மாதிரி சேர்த்துக்கோங்க. அதாவது கேஸ் பர்னர்லேருந்து வர ஃப்ளேம் டைரெக்டாக பாட்டை டச் பண்ணக்கூடாது. அதனால் அந்த ஏரியாஸில் தண்ணி விட்டுக்கோங்க. என்னோட சட்டி அண்ட் பர்னர் சைஸை பொறுத்த மட்டும் எனக்கு 1/4 கப்பு தண்ணி வேணும். கீரைக்கு தனியாக தண்ணி எதுவுமே சேர்க்க வேணாம். இந்த சட்டிக்கு தான் மெயினாக நம்ம தண்ணியை சேர்க்குறோம். டைரெக்டாக ஃப்ளேமில் பட்டுச்சுன்னா இது சீக்கிரமாக கிராக் விட்டுடும். இப்போ தண்ணி ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதுக்கு மேலே நம்ம நறுக்கி வச்ச கீரையை சேர்த்துக்கலாம். ஸ்க்ரீனில் காமிக்கிற சைஸில் கீரையை கட் பண்ணிங்கன்னா மசிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்கள் கீரை சட்டி யூஸ் பண்ணிங்கன்னா ஸ்க்ரீனில் காமிக்கிற சைஸில் கட் பண்ணிக்கோங்க. மசிக்கிறது ரொம்ப ஈஸி. சப்போஸ் இந்த மாதிரி கீரை சட்டி யூஸ் பண்ணாமல் ரெகுலர் பேன் யூஸ் பண்ணுறீங்கன்னா இன்னும் கூட ஸ்மாலாக கட் பண்ணிக்கோங்க. கீரை சட்டியில் சேர்த்ததுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் 3 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி நல்லா கலரி விட்டு குக் பண்ணிகிட்டே இருக்கேன். ஓப்பனாக தான் குக் பண்ணணும். லிட்டு போட்டு குக் பண்ணக்கூடாது. கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா அது நல்லா சுருங்க ஆரம்பிக்கும். ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் நல்லா சுருங்கி ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி வாட்டரே வெளில கொதிக்க ஆரம்பிக்கும். கீரையும் நல்லா வெந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் கீரை தண்டு தான் இதில் இருக்கிறதுலே திக்கஸ்ட் ஆப்ஜெக்ட். ஸோ கீரை தண்டு நல்லா குக் ஆயிருக்கான்னு நீங்கள் செக் பண்ணதுக்கப்புறம் கேஸை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ மசிக்கிறதுக்கு முன்னாடி கீரை சட்டியாக இருந்தால் இந்த கீரை நல்லா வார்ம் இல்லாட்டி ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இந்த சட்டி ஹாட்டாக இருக்கும்போது நீங்கள் மசிச்சிங்கன்னா இந்த சட்டி உடையிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அதுக்காக தான் இந்த வெயிட்டிங் டைம். இது ஃபாஸ்ட்டாக கூல் ஆகிடும். தேவைப்பட்டால் ஃபேன் கீழே வச்சுடுங்க. இப்போ இது ஃபாஸ்ட்டாக கூல் ஆகிடுது. இன்னொரு பங்கு பார்த்தீங்கன்னா நம்ம பருப்பும் ரெடி. அதையும் இதில் சேர்த்துலாம். பருப்பு சூடாக இருக்கும்போது இதில் சேர்த்து நம்ம மசிச்சோன்னா இது நல்லா ஈஸியாக குழையும். இப்போ இதில் உப்பு சேர்த்துக்கலாம். இது வரைக்கும் நான் இதுலேயுமே உப்பு சேர்க்கல. உப்பு கீரை கொதித்து முடிச்சதுக்கப்புறம் தான் சேர்க்கணும். அட் த சேம் டைம் பருப்பு போடும்போதும் உப்பு சேர்த்திங்கன்னா சரியாக பருப்பு குக் ஆகாது. இப்போ உப்பு சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா மசிச்சுக்கலாம். இப்போ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எல்லாமே கம்ப்ளீட்லி குக்ட். உப்பையும் நல்லா மேஷ் பண்ணியாச்சு. அதனால் இது மறுபடியும் கொதிக்க வைக்கணுங்கிற அவசியமே கிடையாது. நம்ம ஸ்ட்ரெயிட்டாக தாளிக்க வேண்டியதான். தாளிக்கிறதுக்கு ஒரு வாணலியில் 2 டீஸ்பூன் நெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 2 பூண்டு பல்லை நல்லா ஸ்லைஸ் பண்ணி இப்படி சேருங்க. இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி சேர்க்கும்போது இது நல்ல டேஸ்ட் கொடுக்கும். உங்களுக்கு பூண்டு வேணும்னா ஒமிட் பண்ணுங்க. கார்லிக் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி பாதியாக குக் ஆனதுக்கப்புறமா ஒரு சிகப்பு மிளகாவை இந்த மாதிரி கிழிச்சு போட்டுக்கோங்க. கார்லிக் நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகும்போது 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கீரைத்தல்ல கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்னா நம்ம கீரை கடையல் ரெடி. இது சாதம் இல்லாட்டி சப்பாத்தி எதுக்குன்னா தொட்டு சாப்பிடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். செஞ்சு பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களை சீக்கிரம் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். See you soon.